இந்த நெல்லி மர கிளைக்கும் துளசி செடிக்கும் மகாவிஷ்ணுவாகவும் மகாலட்சுமியாகவும் நாம் பாவித்து திருமணம் செய்யக்கூடியதை தான் நம்ம துளசி விவாகம், துளசி திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம வீட்டிலையே ஒரு துளசி மாடம் நம்ம எல்லாத்து வீட்லையும் இருக்கும். அந்த துளசி செடிக்கு எப்படி நம்ம திருமணம் செய்வது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துளசி செடிக்கு திருமணம் செய்கிறதுனால இளம் வயதினர் துளசி பூஜை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல விரைவில் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். வீட்டில் செல்வ செழிப்பு மேலோங்கும், எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்கும், அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். இது மாதிரி 8 வகை செல்வங்கள் கிடைக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த துளசி செடி வீட்டில் இருக்கிறவங்க இந்த துளசி திருமணத்தை நம்ம பண்ணலாம். துளசி செடியே வீட்டில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், கோவிலில் துளசி மாடம் இருக்கு இல்லையா, அந்த துளசி மாடத்துக்கு விளக்கு ஏற்றி வீட்டில் 4 துளசி இலையை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கனாவே போதும். இந்த துளசி திருமணம் இந்த வருடம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. பொதுவாக இது துவாதசி திதியில் செய்யப்படும். கார்த்திகை அல்லது ஐப்பசி மாத துவாதசி திதியில் இந்த திருமணம் செய்வாங்க. இந்த துவாதசி இந்த திருமணத்தை செய்வதுதான் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் 3 to 6க்குள்ள நீங்க இந்த திருமணத்தை செஞ்சீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படும். இந்த துளசி செடிக்கு பக்கத்துல நெல்லி மரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளை, அதுல இலையோட இருக்கணும். அதை பறிச்சுட்டு அதை நட்டு வச்சு நீங்க இந்த துளசி திருமணத்தை செய்யணும்.